அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாத ஜோதிட பலன்களை சிவில்புரி சிங்காரமையா கணிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி வந்து சிம்ம ராசி. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும் யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்ம ராசி நேயர்களே, இந்த வருடம் ஆடி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் விராயாதிபதி சந்திரன் விற்றிருக்கிறார். விராயஸ்தானத்தில் ராசிநாதன் சூரியனோடு குருவும் இணைந்திருக்கிறார். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் நடைபெறுகிறது. எனவே வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும். வருமானம் பற்றாக்குறை ஏற்படும். இரவு பகலாக பாடுபட்டு அதற்குரிய பலன் கிடைப்பது அரிது. எதிலும் தடை தாமதம் வரும் என்றாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டு போராடி வெற்றி பெறுவீர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, கடக புதன், அதாவது ஆடி மாதம் 15ஆம் தேதி அன்று கடக ராசிக்கு புதன் செல்கிறார். அவர் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதிக்கத்தை உருவாக்குகிறார். அவரோடு உச்ச குருவும் இணைந்திருப்பதால் இல்லத்தில் சுப செலவு அதிகரிக்கும். ஒரு காரியத்தை தொடங்கும் முன் பணத்தை வைத்துக்கொண்டு தொடக்க வேண்டியதில்லை. காரியத்தை தொடங்கிவிட்டால் பணம் தானாகவே வந்து சேரும். சேமிப்பில் சிறிது கரையலாம். பூமி வாங்குவது, விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது, தெய்வத்திற்கான செலவிடுவது, சகோதர சகோதரிகள் கல்யாணத்தை முன்னின்று நடத்து வைப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். அடுத்தது ஆடி 16ஆம் தேதி மிதுன செவ்வாய் ராசிக்கு செல்வதால் 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதார பற்றாக்குறை அகலும். புனித பயணம் அதிகரிக்கும். அருளாளர்களின் தொடர்பால் சில நல்ல காரியங்கள் நடைபெறும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பார். சொத்துக்கள் வாங்குவது, விற்பது சம்பந்தமாக எடுத்த முயற்சி பலன் தரும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். தொழிலுக்கான மூலதனம் கிடைக்கும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும். பாகப்பிரிவினை பலமுறை முயற்சித்தும் முடிவடையாத சூழல் இப்போது மாறும். கன்னி சுக்கிரன் ஆடி 17ஆம் தேதி அன்று கன்னி ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது நல்லதல்ல. சகாயஸ்தானாதிபதியாகவும் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் விளங்கும் சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் தொழில் வளர்ச்சியில் குறுக்கீடு அதிகரிக்கும். எதிரிகளின் பலம் மேலோங்கும். நினைத்த நேரத்தில் நினைத்ததை செய்ய இயலாது. சுற்றத்தார்களும் நண்பர்களும் உங்கள் மீது குறை கூறுவர். வெற்றிக்குரிய தகவல் வரவேண்டுமானால் திசா புத்திக்கேற்ற தெய்வ வழிபாடுகள் மேற்கொள்ள வேண்டும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலை விரிவு செய்யும் எண்ணம் மேலோங்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கலைஞர்களுக்கு தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் தானாக வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை ஏற்படும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும். இம்மாதம் விநாயகர் வழிபாடு வெற்றியை வழங்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் ஜூலை 19, 20, 24, 25, 26, ஆகஸ்ட் 5, 6, 10, 11, 16, 17. மகிழ்ச்சி தரும் வண்ணம் பார்த்தீங்கன்னா சிவப்புன்னு சொல்லியிருக்காங்க. சனி வக்ரம் எப்போ உங்களுக்கு அமையுதுன்னா, மீன ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்திலேயே இருக்கிறது. இதன் விளைவாக எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. உங்கள் ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களில் அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெறுவது நன்மைதான். என்றாலும் களத்திர ஸ்நானாதிபதியான சனி விளங்குவதால் வாழ்க்கை துணையோடு வரும் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழல் உருவாகும். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை பற்றாக்குறை ஏற்படாது. என்றாலும் விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். இது போன்ற நேரங்களில் சனி கவசம் பாடி சனி பகவானை வணங்குவது நல்லது. ஸோ இந்த மாதம் நீங்கள் வந்து கும்பிட வேண்டிய கடவுள் வந்து விநாயகர், அப்புறம் சனி பகவான். ஸோ விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. அதனால உங்களுக்கு நல்ல பொருளாதார நிலை இந்த மாதம் இருக்கும். சிம்ம ராசிக்கு அதனால நல்லதே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ராசிக்கான பலன்களும் நான் வந்து கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆடி மாத யோகங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.